விஜயின் சுற்றுப்பயணம் குறித்து, இது வேட்டையாட வரும் சிங்கம் அல்ல, வேடிக்கை காட்ட வரும் சிங்கம் என நாம் தமிழர் கட்சியின் சீமான் விமர்சித்துள்ளார். 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலை மையமாக கொண்டு தவேகா தலைவர் விஜய் தனது தேர்தல் சுற்றுப்பயண பிரச்சாரத்தை வரும் செப்டம்பர் 13ஆம் தேதி திருச்சியில் தொடங்கி டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி சனிக்கிழமை வரை தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மாவட்டங்களிலும் மேற்கொள்ளவிருக்கிறார். மொத்தம் 15 நாட்கள் ஒவ்வொரு வார சனிக்கிழமைகளில் இந்த மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிகள் நடைபெறவிருக்கின்றன. திருச்சி மரக்கடை பகுதி எம்ஜிஆர் சிலை அருகே வருகிற 13ஆம் தேதி தவேகா தலைவர் விஜய் பேசுவதற்கு 23 நிபந்தனைகளுடன் போலீசார் அனுமதி அளித்துள்ளனர். திருச்சியில் சுற்றுப்பயணத்தை தொடங்கும் விஜய் அடுத்ததாக பெரம்பலூர் செல்ல திட்டமிட்டுள்ளார். பெரம்பலூரில் விஜய் சுற்றுப்பயணம் செய்ய அனுமதி இன்னும் அளிக்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது. இது குறித்து பேசியிருக்கும் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான், ரோடு ஷோ, கூடு ஷோ என கை காட்டி செல்வது மக்கள் சந்திப்பு கிடையாது. மக்கள் பிரச்சனைக்காக மக்களுடன் நேரடியாக சென்று நிற்பதுதான் உண்மையான மக்கள் சந்திப்பு. இது வேட்டையாட வரும் சிங்கம் அல்ல, வேடிக்கை காட்ட வரும் சிங்கம். பாரதிய ஜனதா கட்சி கொள்கை எதிரி என்றால் இனப்படுகொலை செய்த காங்கிரஸ் கொள்கையில் விஜய்க்கு உடன்பாடு இருக்கிறதா? திமுக அரசியல் எதிரி என்றால் அதிமுக விஜய்க்கு அரசியல் நண்பனா? தவேகா விஜயின் நிலைப்பாடு தெளிவாக இல்லை என்று பேசியிருக்கிறார். ஆளும் திமுக அரசு மீதான தாக்குதலை தவிர்த்து தவேகா பக்கம் தனது தாக்குதலை தொடங்கியிருக்கும் சீமான் சமீபத்தில் சபரீசனை ரகசியமாக சந்தித்தது குறிப்பிடத்தக்கது.